வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் தமிழ்நாடு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நம்ம ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் எஸ்பி இன்ஜினியரிங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் ஃபிட்டிங்க்கு வந்துருக்கிறோம். இது எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஆலப்புழாவில் வந்து ஹோம் டெக் சொல்யூஷனுங்கிற கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஒரு 4 லிஃப்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 4 லிஃப்ட் ஃபிட்டிங் பண்ண தான் வந்திருக்கோம். அவங்க பாருங்கள் லாரி ஆஃபீஸில் புக் பண்ணி வந்து இறங்கியிருக்கு. ஸோ இனிமேல் நாங்கள் ஃபிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கஸ்டமர் 4 லிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 20 அடி லிஃப்ட் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. 20 அடி லிஃப்ட்டை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரோப்பு அசம்பிள் பண்ணுறதுக்காக மாட்டிகிட்டு இருக்காங்க. 6 GI ரோப்பு அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 டைப் ரோப்பு வந்துடும். இதுதான் இந்த மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ இந்த கஸ்டமர் 4 விதமான ஹைட்டில் லிஃப்ட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 20 அடி அசம்பிள் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேன் லிஃப்ட் இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மேன் லிஃப்ட்டும் வந்து இருக்குது. அதுவும் நம்ம அசம்பிள் பண்ணி ஒட்டுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் மேன் லிஃப்ட். இது பார்த்திங்கன்னா 30 அடி வரைக்கும் நம்ம தரமட்டத்துலேருந்து மேலே போகலாம். ஸோ அந்த லிஃப்ட் வந்து ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டேலாம் கொடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த லெக்கு ஸ்கஃபோல்டிங் முடிஞ்சிருச்சு. அது வந்து 20 அடி. அடுத்து 24 அடியில் 2 இருக்குது. அது இன்னும் ஃபிட் பண்ணணும். ஸோ அதில் 2 பேர் ஏறலாம். 300 கிலோ கெப்பாசிட்டி.